ஓம் சாந்தி 7/4/2025. இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லாத்தையும் விட மிக மிக நல்ல தெய்வீக குணம்னா அமைதி மட்டும்தான். அதனால் அதிகம் சத்தமாக பேசுகிறது கூட அசுர குணம்தான். வேகமாக பேசாதீங்க, அமைதியாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேஸில் இருக்கோம் இந்த உலகத்தில். பிறகு சூட்சும உலகத்தில் சைகை மட்டும்தான் இருக்கும். பிறகு வீட்டில் அமைதியாக இருப்போம் இல்லையா? அதனால் சத்தத்தில் வராதிங்கன்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலுமே அப்பாவோட நினைவில் அப்படியே அமைதியாக இருந்துட்டோம்னா அது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது இல்லையா? நம்மக்கிட்ட கோவமாக பேசுகிறவங்க, சண்டை போடணுன்ட்டு வரவங்க கூட நம்ம அமைதியாக இருந்தோம்னா அந்த வைப்ரேஷன் அவங்களையும் தாக்கும், அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, இப்போ நம்ம இப்போ மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி பார்த்தோம்னா கூட தேவதைகளை காமிக்கும் பொழுது அப்படியே அழகாக காமிப்பாங்க. அசுரர்களை காமிக்கும் பொழுது அந்த சத்தத்தை தான் மைண்ட் பண்ணுவாங்க. ஹான்னு அசுரர்கள் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வேகமாக பேசுறது கூட அசுர குணம் தான் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாங்க. இதுதான் அந்த புராண கதைகளில் கூட வெளிப்பட்டிருக்கு. அசுரர்கள் சத்தம் போட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லா தெய்வீக குணங்களையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமைதி. அமைதியாக இருந்துட்டிங்கனாவே மற்ற குணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. கேள்வி: எந்த முக்கிய தாரணையின் ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துவிடும்? பதில்: முக்கியமானது தூய்மையின் தாரணை. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, என்னதான் முரளி படித்தாலுமே எதுவுமே புரிய மாட்டேங்குது, பாபாவோட புத்தி கனெக்ட் ஆகலை, எங்களால் எதையுமே மாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா தூய்மை தான். இன்னமுமே நிறைய பாபா குழந்தைகள் பார்த்திங்கன்னா காமத்தை விட முடியாமல் இருப்பாங்க, தூய்மை இல்லாமல் இருப்பாங்க. அதனால தான் பாபா அழுத்தமாக எப்போவுமே சொல்கிறது தூய்மை தூய்மை தூய்மை. அது எல்லாத்துலேயுமே தூய்மை. உணவில் தூய்மை, எண்ணத்தில் தூய்மை, உடலில் தூய்மை, எல்லாத்தையுமே சொல்லிட்டார் இல்லையா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தூய்மை ஆகிறதுக்கும் முயற்சி பண்ணணும், பாபாவையும் நினைவு செய்யணும். ஸோ பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே தூய்மை ஆகிறதுக்கும் முயற்சி செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு பாபா நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். நேற்று முரளியில் கூட சொன்னாங்க இல்லையா, ஒரு அடி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நான் 1000 அடி உதவி தரேன்ட்டு. ஃபஸ்ட்டு தூய்மை ஆகிடணும். கரிமீனை விட்டுறணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, காமத்தை விட்டுறணும், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையுமே பேசிக்காக பெரிய இதிலேருந்து நம்ம விட்டுறணும், விலகி நின்றுடணும். இதுதான் தூய்மை. தூய்மை ஆகிட்டோம் அப்படின்னாலே பாபாவை நினைக்க 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 இன்னும் நமக்குள்ளே உள்ள சின்ன 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 இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ மகாபாரதத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, 100 கௌரவர்கள் அப்படிங்கிறது 100 இச்சைகள். அப்போ 5ங்கிறது மிகப்பெரிய அசுரகுணம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதை தாண்டி நமக்குள்ளே இன்னும் நிறைய இச்சைகள், அசுரகுணங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான தாரணையான குணம் பார்த்திங்கன்னா தூய்மை தான். தூய்மை ஆயிட்டோம்னாலே நமக்குள்ளே எல்லா தெய்வீக குணங்களும் தாரணை ஆகிடும். அப்போது மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம யுகத்தை பற்றி புரிய வைக்கலாம். கலியுகம்னா அது எப்படி இருக்கும், இப்போ மனிதர்கள் எப்படி இருக்காங்க, சத்யுகம்னா எப்படி இருக்கும், தேவர்கள் எப்படி இருப்பாங்க. அப்போ அதை நம்ம புரிய வைக்கும் பொழுது ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. நம்ம இந்த உதாரணத்துக்கு மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் கூட சொல்லலாம். அங்கே மனிதர்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க, அவங்கள தான் தேவதைகள்னு சொல்கிறோம். அவங்க எப்படி இருக்காங்க, இப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். தினம் தினம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே நடக்குது இல்லையா? அப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகம்தான் கலியுகம். தேவதைகளின் உலகம் ரொம்ப அமைதியாக இருக்கும், அங்கே இந்த விகாரங்களே இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த டிஃப்ரென்ஸை சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போது பல தர்மங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் யுகத்திற்கான ஆண்டு 10,000 வருஷங்கிறாங்க, 30,000 வருஷங்கிறாங்க. பல தர்மங்கள் இருக்குது, பல வழிகளை கூறுறாங்க இல்லையா? அப்போ சொல்லலாம், தேவதைகள் எந்த சாஸ்திரத்தையும் எழுத மாட்டாங்க. ஏன்னா சத்தியுகத்தில் தேவி தேவதா தர்மம் தான் இருந்துச்சு. அவங்க ஒருத்தரை ஆத்மான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு வெளி சிந்தனையுமே சிந்திக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அங்கே சாஸ்திரங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ சாஸ்திரங்களை எழுதுனது பார்த்திங்கன்னா துவாபர யுகத்தில் தான் சாஸ்திரமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது மனிதர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ரிலேஷன்ஸில் கூட சொல்லலாம். யார் நம்ம தொடர்பில் வந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோமா, எங்கே யாரெல்லாம் நம்ம தொடர்பில் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயங்களெல்லாம் சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு தோணும், இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கே, ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க நம்மக்கிட்ட.
தெய்வீக குணங்கள் வந்துட்டு தேவதைகள் கிட்ட தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு மனிதர்கள் அவங்க முன்னாடி போய் நம்ம வணங்குறோம். நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். தெய்வீக குணங்கள் நிறைவேங்க தானே தேவதைகள்னு சொல்வோம். அப்போ சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அது இல்லற மார்க்கம். இல்லற மார்க்கத்திற்கான மகிமை தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்துச்சு. இது வந்துட்டு சந்நியாச மார்க்கம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் போயிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுறதுக்கு இறைவனை நினைக்க இது ஹடயோகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் புரிய வைக்கலாம். யார் மிக குறைவான வார்த்தையும் மெதுவாக பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ராயல் குலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ரத்தினத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தணும், இனிமையான சொற்களை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அப்புறம் பக்தி மார்க்கத்தில் சிலர் நினைக்கிறாங்க, இந்த இறைவனுடைய கதைகள், சாஸ்திரங்கள், கதைகள் கேட்கறனால, கீதை படிக்கிறனால, புராண கதைகள் நாடகமாக பார்க்குறனால வந்துட்டு நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படிங்கிறது வந்துட்டு பெரும்பான்மையானவருடைய நம்பிக்கை. அதனால தான் இந்த பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் சீரியலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, பார்த்தாலே போதும் நமக்கு வந்துட்டு சத்கதி கிடைச்சிரும் அப்படின்ட்டு இருப்பாங்களாம் அந்த பெரியவங்களாம். அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த சரண்டர் சிஸ்டர் பிரதர்ஸ்லாம் பேசினாங்க, இந்த நாணயத்தை கூறினாங்கன்னா உங்களுக்கெலாம் என்னம்மா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்களாம். அப்போது அவங்க பெரியவங்களாக இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு கர்வம்லாம் இருக்குல்ல, நான் எத்தனை வருஷமாக இருந்திருக்கேன், இவ்வளோ நாள் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், எனக்கு மகாபாரதம் தெரியும், ராமாயணம் தெரியும் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இவங்களை மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட மாதாஸ் தாய்மார்கள் போய் சொல்லி புரிய வைக்கும் பொழுது புரிஞ்சுக்குவாங்க. நான் குடும்பத்தில் தான் இருக்கேன், எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிச்சு, இதெல்லாம் புரிஞ்சிச்சின்னு சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் தாய்மார்களை வந்துட்டு பாபா முன்னிறுத்துகிறாங்க. தாய்மார்கள் மூலமாக தான் முக்தி, ஜீவன் முக்திக்கான கதவையே திறக்கிறாராம் பாபா. அப்போது முதல்ல அப்பாவோட அறிமுகத்தை தான் எல்லாருக்குமே கொடுக்கணும். படைப்பவர் படைப்பை பற்றின ரகசியத்தை புரிய வைக்கணும். இப்போ அப்பாவோட அறிமுகத்தை சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சயின்டிஸ்ட் எப்போவுமே இருக்கிறத தான் கண்டுபிடிக்கிறாங்க. இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த பூமி தோன்றி இத்தனை வருஷம் ஆயிருக்கு, இத்தனை அடுக்குகள் இருக்குது, இது இப்படி சேக் ஆகிறனால நிலநடுக்கம் வருது, மனிதர்களுக்குள்ளே இத்தனை அணுக்கள் இருக்குது, இவ்வளோ ரத்தம் இருக்குது, இந்த அளவு இதனால் இயங்குதுங்கிறது வந்துட்டு ஏற்கனவே உள்ள படைப்பை தான் அவங்க ஆராய்ந்து சொல்கிறாங்க. புதுசாக யாருமே எதையுமே படைக்கல இல்லையா. இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிருக்காரு, இவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, தானாக எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி மகிமைகள்லாம் கூட இறைவனை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற அறிமுகத்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போது இறைவன் வந்துட்டு ஒருவர் தான், அவர் பரந்தாமத்தில் செம்மண் உலகத்தில் ஒளிப்புள்ளியாக இருக்கார், அவரோட மகிமையை ஃபஸ்ட்டு பாடிட்டு நம்பிக்கையை வர வச்சிடணும். அதுக்கப்புறம் சொல்கிறது இறைவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா புரிஞ்சுக்குவாங்க எல்லா விஷயங்களையுமே. அப்பா சொல்கிறாங்க, என்ன நினைவு செய்யுங்க, அதனால தான் வந்துட்டு பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாங்க, கண்களை மூடி உட்காந்து நீங்கள் வந்துட்டு தியானம் பண்ணக்கூடாது, கண்களை மூடி தலையை குமிஞ்சிட்டிங்கன்னா நான் எப்படி உங்களை பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க பாருங்கள். அப்போ நான் உங்களை நினைக்க தான் சொல்கிறேன், கண்ணை மூடி உட்கார சொல்ல கிடையாது. ஸோ கண்ணை திறந்துட்டே அமரணும், திறந்துட்டு அமரும் பொழுது என்னை நீங்கள் நினைக்கணும், அதுதான் வந்துட்டு முயற்சி. அப்படி உட்காரும் பொழுது வேறு யாராவது நினைவுக்கு வராங்களான்னு டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு நாயகிகள் கிடையாது. உண்மையான நாயகிகள் வந்துட்டு உயர்ந்த பதவி அடைவாங்க. அவங்க வந்துட்டு என்னோட நினைவில் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அப்படி உட்காரும் பொழுது வேறு யாராவது நினைவுக்கு வராங்கன்னா தேக அபிமானத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் வந்துட்டு அப்பாவை மறந்துடுறீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இனிமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எல்லாரும் மனிதர்கள் வந்து பார்த்துட்டு உங்களை பார்த்து வியப்படைவாங்களே, இவங்க எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்காங்க, இனிமையாக பேசுகிறாங்கன்னு. அந்த தன்மை கூட வந்துட்டு கவர்ந்தெழுத்துட்டு அவங்கள வந்துட்டு பாபா ஞானத்தை எடுக்கிறதுக்கு உதவி செய்யும். அப்போது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரஜைகளை உருவாக்கணும், வாரிசுகளை உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தோல்வி அடைஞ்சிருவோம், குறைந்த பதவி தான் கிடைக்கும், மற்றவங்க முன்னாடி நம்ம போய் வேலை செய்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதிகமாக சேவையும் செய்யணும், உயர்ந்த பதவியும் அடையணும், அப்பாவையும் நினைவு செய்யணும்,
அமைதியாகவும் இருக்கணும், இனிமையாகவும் பேசணும், எல்லாத்தையுமே வந்துட்டு மனசில் வச்சுக்கணும். ரொம்ப தண்டனை கிடைக்கும், இல்லைன்னா தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தண்டனை கிடைச்சிருச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்துடும் இல்லையா, பதவி குறைஞ்சிடும். இதை மனசில் வச்சுக்கணும். அதனால் அதிகமாக சேவை செஞ்சு அதிகமான பிரஜைகளையும் உருவாக்கணும். யார் செய்வார்களோ அவங்க தான் அடைவாங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பரிசுதான் ஆகணும். அப்படிப்பட்ட குணத்தை தான் தாரணை செய்யணும்னு அப்பா சொல்கிறாங்க. அழகான முரளி கொடுத்த பாபாவுக்கு நன்றி. ஓம் சாந்தி.